ஹலோ ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம வந்து என்னோட மார்வெல்ல ஒன் ஆஃப் த ஃபேவரைட் கேரக்டரான டேர்டெவில் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கேரக்டரோட கிரியேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டான் லீ. இதோட ஆர்டிஸ்ட் வந்து பில் எவரட். இந்த இந்த மேட் மர்டாக்ன்றவரு ஹெல்ஸ் கிச்சன்ல பொறக்குறாரு. இவங்க அப்பா பேர் வந்து ஜாக் மர்டாக், அம்மா பேர் வந்து மேகி மர்டாக். இவருக்கு வந்து பவர் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, இவரு ஒரு 9 வயசுல இருக்கும்போது ஒரு வயசான பெரியவர காப்பாத்த போறாரு. அவர் வந்து ஒரு ட்ரக் ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாத்துறாரு. ஆனா, அந்த ஆக்சிடென்ட் வந்து அந்த ஆக்சிடென்ட்ல அங்க இருக்கிற அந்த கெமிக்கல் இவர் கண்ல பட்டுருது. பட்டது மூலமா இவருக்கு வந்து கண்ணு தெரியாம போயிருது. ஆனா வந்து இவரோட சென்சஸ்லாம் என்ஹான்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஆனா இது வந்து அவருக்கு யாருக்குமே தெரியாது. இந்த பவர்ஸ வந்து அவர் கண்ட்ரோல் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல வந்து இவங்க அம்மா வந்து இவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு மென்டல் பிரேக் டவுன்ல போய் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்ட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அப்பா சிங்கிள் ஃபாதரா தான் இவன வளர்க்குறாரு. வளர்க்கறதுக்கு காசு வேணும் இல்லையா ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ வந்து நெறைய மேட்ச் ஃபிக்ஸிங்லலாம் ஈடுபடுறாரு. அப்பதான் வந்து ராஸ்கோ ஸ்வீனி அப்படின்ற ஒரு மாப மீட் பண்றாரு. அவர் தான் வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ற ஆளு. அவர்ட்ட காசு வாங்கிட்டு இந்த மாரி நெறைய மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணி, அது மூலமா பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டுருக்காரு. ஒரு மேட்ச் வந்து பையன் வந்து அவர் அப்பா மேட்ச பார்க்க வந்திருக்கான். வந்தப்ப பையன் முன்னாடி தோத்துறக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன ஆசைக்காக அந்த மேட்ச்ல ஜெயிச்சிடுறாரு. ஆனா ஸ்வீனி அப்படின்றவன் வந்து என் பேச்சைய மீறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவ கொன்றுறான். இந்த இடத்துல அவங்க அப்பாவையும் இழந்து, அம்மாவையும் இழந்து இவன் ஆர்ஃபனா மாறுறான். சர்ச்சில இருக்கிற ஆர்ஃபனேஜ போய் சேர்றான். ஸோ இவனுக்கு இதுக்கப்புறம் இருக்க ட்ரெய்னிங், பவர்ஸ் அண்ட் எபிலிட்டீஸ், அவனோட ஆர்ச் நெமெசிஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.